ஒரு தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சிகளும் ஒன்றா சேர்ந்துருந்தது. ஒரு நாள் தீப்பெட்டி பெருமையாக சொல்லிச்சு, நான் இருந்தால்தான் அனைவரும் என்னை தேடி வாங்குவாங்க, நான் தான் இந்த பெட்டியின் முக்கியமானவன் என்ன தலைக்கணத்தோட பேச தொடங்குச்சு. அதை கேட்ட ஒரு தீக்குச்சி அமைதியாக சொல்லிச்சான், நீ முக்கியமானவன் தான், ஆனால் நீ மட்டும் இருந்தால் தீ எரியாது, என்னுடைய உதவியும் தேவை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் தீப்பொட்டி அதை ஏற்றப்பாடில்லை. நீ ஒரு சாதாரண குச்சி, உன்னால் என்ன ஆகும் என்று அதை இகழ்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மனுஷன் ஒரு தீப்பெட்டி எடுத்தார். தீப்பெட்டியை உரசினார். தீப்பெட்டி பற்றி எரிஞ்சது. ஆனால் தீக்குச்சி இல்லாததுனால அந்த தீயால் எதையும் ஏற்றவும் முடியவில்லை. அப்போது தீப்பெட்டி தன்னுடைய தவற்றை உணர்ந்து அது தீக்குச்சியிடம் சொல்லிச்சு, நான் பெருமைப்பட்டு பேசிவிட்டேன், உண்மையில் நாம் இருவரும் சேர்ந்தால்தான் பயன் உண்டு என்று மன்னிப்பு கேட்டது. தீக்குச்சியும் சந்தோஷத்தோட ஒற்றுமையும் பணிவும் இருந்தால்தான் ஒவ்வொருவரின் மதிப்பும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிச்சது. ஆக தலக்கணம் மனிதனை தாழ்த்தும், பணிவும் ஒற்றுமையும் தான் மனிதனை உயர்த்தும் அப்படி உள்ளதை நாம் புரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.